குஜராத்ல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா, உங்க சைபர் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட விங்க்கு தான் வந்து இந்த மெயில் வருது. இந்த மெயில்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த விபத்து நடந்துச்சுல, இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே மெயில் வந்திருக்குது. அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே குஜராத்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்து மிரட்டல் வந்திருக்குது. அண்ட் அங்க இருந்து போகக்கூடிய ஃபிளைட்ஸுக்கும் குண்டு வைக்கப்படும் அப்படிங்கிற மெயில்ஸும் வந்திருக்குது. அதே மாதிரி இப்ப கண்டினியூஸா அந்த விபத்து நடந்து முடிஞ்ச உடனே இப்பமாவது எங்களை சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? நாங்க தான் உங்ககிட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணோமே, நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம்னு. இப்போ நம்புறீங்களா எங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு மெயில் பார்த்த உடனே போலீஸ் வந்து இது ரேண்டமா யாரோ கிடையாது, ரொம்ப சீரியஸா ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. உண்மையிலே ஏதாவது பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கும் இந்த ஃபிளைட் விபத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து குஜராத் போலீஸ் வந்து ஹை அலர்ட்ல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் குஜராத் போலீஸ்க்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த விபத்து மட்டும் இல்ல, இதுக்கு 1 மந்த்க்கு முன்னாடி அங்க அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல் இருக்குது, ஜெனீவா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்னு இருக்குது. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வந்து கண்டினியூஸா 3 முறை இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்குது. ஐபிஎல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியம் இருக்கும்ல, அங்க மிரட்டல் வந்திருக்குது. இது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா, கர்நாடகால இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்சஸ் அப்போ, கேரளால, ஆந்திர பிரதேஷ்ல, உத்தரப்பிரதேஷ்ல, மத்திய பிரதேஷ்லன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு முன்னாடி கரெக்டா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வச்சிருக்கோம், அந்த இடத்தை வந்து ஃபுல்லா துவம்சம் பண்ண போறோம், இந்த விஷயத்துக்காக நாங்க பழி வாங்குறோம், அந்த விஷயத்துக்காக பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னியன் படத்துல வர்ற மாதிரி நீங்க இங்க ஒரு அநியாயம் நடந்திருக்குது இந்த பொண்ணுக்கு, அதுக்கு நீங்க பதிலடி கொடுக்கல, அதனால நாங்க இங்க எத்தனை பேரை சாகடிக்க போறோங்கிற மாதிரி ஒரு செயின் ஆஃப் மெயில்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்குது. யார் இதெல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஏன்னா இந்த விபத்து வரைக்கும், விமான விபத்து எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம், 240 பேர் இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்கள நாங்க கொன்னதே நாங்க தான் சொல்லிட்டு மெயில் வருது. ஓகேவா? சோ இவ்ளோ பெரிய ஒரு சீரியஸான ஒரு அலிகேஷன் எடுத்து மெயில்ல வர ஆரம்பிக்கிறப்ப இங்க பாரு, இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட்ல நிறைய பேர் இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு மெயில் போடலாம், நிறைய பேர் போட மாட்டோம், பட் அந்த போடணும்னா ஈஸியா பண்ணலாம். கரெக்ட்டா? போலீஸ் நிறைய விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குன்னு உடனே போலீஸ் வந்து ரொம்ப சீரியஸா யார் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இவங்க ஏதாவது பெருசா பிளான் பண்றாங்களாங்கிற சந்தேகத்திலையும் தேட ஆரம்பிச்சப்போ தான் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு தெரிய ஆரம்பிக்க முடியுது. ஓகேவா? இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனானிமஸா ஒரு மெயில் வரும், ஹைதராபாத்ல ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்துருச்சு, அதனால நாங்க குஜராத்ல வந்து ஒரு மிகப்பெரிய குண்டு வைக்கிறோம், தூத்துக்குடியில ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்துருச்சு, ஒரு பையனுக்கு அநியாயம் நடந்துருச்சு, அதனால நாங்க டெல்லியில இருக்கிற பார்லிமெண்ட்டை காலி பண்ண போறோம். இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, the pattern of saying ஏதோ ஒரு ஊர்ல ஒரு நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னொரு ஒரு ஸ்டேட்ல ஒரு மிகப்பெரிய குண்டு வைக்க போறோம், தகர்க்க போறோம், இந்த மாதிரி மெயில் பேட்டர்ன் கண்டினியூஸா இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான கோஇன்சிடென்ஸ் எல்லாத்துக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் கீழ அண்டர்சைன் மெயில் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே பேர் தான் மறுபடியும் வந்துட்டு இருக்குது, டிவிஜ் பிரபாகர். டிவிஜ் பிரபாகர் யாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெலாய்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயி, ரீசெண்டா தான் கல்யாணம் ஆயிருக்குது. இந்த பையனோட பேர் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த பையன் இதை பண்ணல அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த பையனோட பேர் மறுபடியும் அந்த பையனோட பேர்ல இருந்து கிரியேட் ஆகிற அக்கவுண்ட்ல இருந்தே வந்துட்டு இருக்குது. யார் இதை பண்ணாங்க, யார் இதை பண்ணாங்கன்னு தேடிட்டு இருக்கப்போ தான் ஃபைனலி, ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெயில் யார் எங்க இருந்து போன்ல இருந்து வந்திருக்குது, எந்த டிவைஸ்ல இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பட் அதையும் பைபாஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயம், டார்க் வெப் யூஸ் பண்ணலாம், டார் பிரவுசர் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நீங்க தான் இதை பண்றீங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க யாருக்கு அனுப்புறீங்களும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சில சொபிஸ்டிகேட்டடான மெத்தட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் பண்றதுக்கு. ஓகேவா? ஒரு கருப்பு வழி. ஓகேவா? அது என்ன எப்படி சொல்றது, டார்க் வெப் எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஆனா தப்பான வழிகள் இருக்குது. ஓகேவா? சோ அந்த வழிகள் மூலமா வந்திருக்குங்கிறதுனால இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு லாகின், இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் உருவாகி வந்துகிட்டே இருக்குல்ல, இதுல ஒரு ஃபேக் ஐடியும் ஒரு ஒரிஜினல் ஐடியும் அடுத்தடுத்து இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட போன்ல ஜிமெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேரத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஜிமெயில் ஐடியாவது இருக்கும். ரொம்ப நாளா ஒன்று யூஸ் பண்ணிருப்போம், புதுசா வேலைக்கு ஒன்று ஆரம்பிச்சிருப்போம், அந்த மாதிரி 2-3 இருக்கும்ல, அப்போ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல்ஸ்க்கு நடுவுல. அந்த மாதிரி இவ்ளோ நாள் கழிச்சு, பல மாசம் கழிச்சு சென்னையில இருந்து ஒரு பொண்ணோட வீட்ல இருந்து, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனே ஜோஷில்டா அப்படிங்கிற ஒரு 30 வயசு பொண்ணோட இமெயில் ஐடியும் இந்த டிவிஜ் பிரபாகர்ங்கிற ஒரு ஃபேக் ஐடியும் வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போலீஸ் குஜராத்ல இருந்து கிளம்பி சென்னை வந்துட்டாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் இந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத புடிச்சிட்டாங்க. அடுத்து அந்த டிவைஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா ரெனே ஜோஷில்டா கிட்ட வந்து மொத்தம் 100 ஃபேக் மெயில் ஐடி இருக்குது. 1-2 இல்ல, 100+ ஃபேக் மெயில் ஐடிஸ், 80+ ஃபேக் ஃபோன் நம்பர்ஸ். ஓகேவா? அண்ட் இது எல்லாத்துக்கும் பாகிஸ்தான்ல இருந்து கால் வர்ற மாதிரி, பாகிஸ்தான்ல இருந்து மெயில் வர்ற மாதிரி கூட சொபிஸ்டிகேட்டடா பண்ணக்கூடிய நாலேஜ் அந்த பொண்ணு கிட்ட இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு இவ்ளோ சொபிஸ்டிகேட்டான ஒரு விஷயத்தை சென்னையில இருந்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனே ஜோஷில்டாங்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றப்ப தான் தெரியுது அவங்க வந்து ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியர், அதே டெலாய்ட் கம்பெனில. நான் சொன்னேன்ல டிவிஜ் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு பையனோட பேர்ல தான் எல்லாமே வந்திருக்குன்னு. அதே டெலாய்ட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும், 2 பேரும் கலீக்ஸ். ஆனா ரெனே வந்து டிவிஜ் அப்படிங்கிற இந்த பையனை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. இது டிவிஜுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? அவனுக்கு பிப்ரவரி மாசம் கல்யாணம் வேற நடந்துருச்சு. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தன்னை விட்டுட்டு இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிற ஒரு காண்டு
இதுல ரெனே என்ன ஒரு பெருசா ஸ்கெட்ச் போடுறான்னா, இவன வந்து சிக்க வைக்கணும். இவனோட வாழ்க்கையவே நரகமாக்கணும். இவன நிம்மதியா ஒரு செகண்ட் வாழ விட்டுறக்கூடாது. மன்னிப்பு அதெல்லாம் என் டிக்ஷனரியிலே கிடையாது. ரமணா படத்துல வர்ற மாதிரி உன்னைய நான் வந்து தொல்ல பண்ணி, கொடுமை பண்ணி மன்னிக்கவே மாட்டேன். நான் உன்ன என்னென்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் இல்ல கன்டினியூஸா இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி மெயில் போறப்ப அவன தானே புடிப்பாங்க. சோ அந்த மாதிரி தேவையில்லாம அவன போட்டு மென்டலா அவன டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு சொபிஸ்டிகேட்டடா இவ்ளோ நாலேட்ஜ் யூஸ் பண்ணி டெலாய்ட்ல 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல சம்பளம், சென்னையில வாழ்க்கை எல்லாம் வச்சிட்டு இருக்கிற இந்த பொண்ணு வந்து இவனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டும். இவன் எப்படி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணலாங்கிறதுக்காக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேட்டர்னா பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் தேடி பார்க்கறப்ப இன்னும் தெரிய வருது. இந்த ரெனே ஜோஷில்டா வந்து இந்த பையன் கூட ஆல்ரெடி கல்யாணம் மாதிரி ஃபேக் மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் ஆன்லைன்லயே கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பையன் கிட்ட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணு ஹாய் சொல்லி பேசினா கூட அந்த பொண்ணுக்கு இந்த மேரேஜ் சர்டிபிகேட் அனுப்பிச்சு விட்டு இனிமே பேசாத அது என் புருஷன். அப்புறம் அந்த பொண்ணுங்களை வந்து ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அந்த பொண்ணுங்களை வந்து தப்பு தப்பா பேசுறது, எதுக்கு இவன் கிட்ட போய் பேசுற, அந்த மாதிரி அந்த பையனை பத்தி தப்பா பேசுறது. பேசிக்கா யாருமே அவன் கிட்ட பேசக்கூடாது, அவனை யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது, அவன் யாரையும் திரும்பி கூட பார்க்க கூடாது, அவனை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களையும் நாசமாக்கிடுவேன், இவனையும் நாசமாக்கிடுவேங்கிற ஒரு கோலோட வேலை பார்த்துட்டு இருந்த ரெனே ஜோஷில்டா வந்து கடைசியில அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்த ஆயுதம் தான் ஏர் இந்தியாவோட ஃபிளைட் விழுந்ததுக்கு காரணம் இவன் தான் சொல்லி ஒரு பொய்யான மெயில சென்னையில இருந்துகிட்டு ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணி ஃபேக் ஃபோன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி மிரட்டல் விடுறது.